பிக் பாஸ் வீட்ல இருந்து ஃபைனலா பூர்ணிமா தான் பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எஸ் 16 lakhsக்கு ஒருத்தான பணப்பெட்டி எடுத்துட்டு தான் பூர்ணிமா வெளியில வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்தே பூர்ணிமா பணத்தை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டைலமாலே இருந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலா இன்னும் 2 நாள்ல எவிக்ட் ஆகிறதுக்கு இந்த பெட்டி எடுத்துட்டு வெளியில போறது தான் ஸ்மார்ட் மூவா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி பூர்ணிமா ரொம்பவே தெளிவா முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்களோட இந்த டிசிஷனை சோஷியல் மீடியால எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பூர்ணிமா கிளம்புற நேரத்துல மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு. அவங்களுக்குள்ள பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு நேரத்துல பூர்ணிமா பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியில வந்தது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பூர்ணிமா பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருந்தாங்க. எனக்கு கேம் பிளே பண்றதே தெரியல, இந்த கேமை நீங்க எல்லாரும் எப்படி விளையாடுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா எல்லாமே கேம் பத்தின மூவா மட்டும் தான் இருந்துட்டு இருந்துச்சு. பூர்ணிமாவுக்கு மாயா கூட ஏற்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சுன்னே சொல்லலாம். என்னதான் அவங்க 2 பேரை பத்தியும் வெளியில பயங்கரமா ட்ரோல் பண்ணாலும் அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே பியூரா இருக்கு அப்படின்னு வெளியில அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் பூர்ணிமாவுக்கு விஷ்ணு மேல லைட்டா சாஃப்ட் கார்னர் இருக்கிறது, ஃபீலிங்ஸ் இருக்கிறது அவங்களே நிறைய இடத்துல கன்ஃபஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மாயாவும் கூட பூர்ணிமாவை லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை வச்சுதான் கலாய்ச்சிட்டும் இருந்தாங்க. அவர் மேல தப்பே இருந்தாலும் நீங்க அவரை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறீங்க அப்படின்னு ஸ்டார்ட் ஆன அந்த ஆர்குமெண்ட் தான் இன்னைக்கு அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டையா வெடிச்சதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பூர்ணிமாவுக்கு விஷ்ணு மேல என்னதான் சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் விஷ்ணு என்ன கேம்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு, என்கிட்ட நல்லா பேசி அவரோட கேம்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடி பயங்கரமா பேக் ஸ்டாபிங் பண்ணிருக்காரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நினைச்சு ஒரு நாள் ரொம்பவே பிரேக் ஆகி அழுது சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாவும் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. சோ த்ரூ அவுட்டா பூர்ணிமா இந்த பிக் பாஸ் சீசன்ல அவங்களோட எல்லா எமோஷன்ஸுமே காமிச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல கூட கமல் சார் கிட்ட மத்த கண்டஸ்டன்ட் கேட்க யோசிக்கிற நிறைய விஷயங்களை பூர்ணிமா ரொம்பவே போல்டா கேட்டிருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் கிட்டயுமே ரொம்பவே போல்டா அவங்களுக்கு சரி வராத விஷயங்களை ஓபன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு பூர்ணிமா என்னதான் டாக்ஸிக்கா இருந்து எப்போதுமே கண்டென்ட் ஓரியன்டா இருந்தாலும் வெளியில அவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சுனே சொல்லலாம். சோ இப்படி இந்த சீசன் ஃபுல்லாவே ஒவ்வொரு மூவையும் பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சு எடுத்து வச்ச பூர்ணிமா இப்போ 16 lakhsக்கு ஒருத்தான பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியில வந்திருக்கதும் பயங்கர ஸ்மார்ட்டான மூவ் தான் அப்படின்னு அவங்களோட இந்த டெசிஷனை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. பூர்ணிமா பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியில வந்தது சரியா இல்லையா அப்படின்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.